இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா விஷ்ணு கார்ஸ் தான் வந்திருக்கோம். 4th ஜெனரேஷன் டிசைர் வந்து நமக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. அதை பத்தி டீடைல்டு ரிவ்யூ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ வந்து சினிமேட்டிக் பாருங்க. வெயிட் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ சினிமேட்டிக் பாருங்க. என்னங்க சினிமேட்டிக் பாத்தீங்களா? கார் டிசைன் லாங்குவேஜ் ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க டிசைர்ல. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து டிசைரை பத்தி ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி வந்து பாத்துடலாம். 2008 காலகட்டத்தில் நமக்கு வந்து ஷிஃப்ட் டிசைர் வந்து லான்ச் ஆயிடுச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசைர் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்பயர்டு மாடலா வந்து நமக்கு வந்து இருக்கும். அதாவது ஷிஃப்டோட டிசைன்ல தான் இருக்கும். பட் வந்து பேக்ல வந்து உங்களுக்கு வந்து பூட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து டிசைர்னு வந்து சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் வந்து ஒரு மிட் சைஸ் செடானுக்கு ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது டிசைர்ல வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்பையில வந்து அந்த இன்ஜின் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு ஓட்டியிருப்பாங்க. நிறைய ஃபேமஸான கார் அப்படின்னு சொல்லலாம். டிசைர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல்னு சொல்லலாம். பட் வந்து இந்த 4th ஜெனரேஷன் ஷிஃப்ட்ல இன்னும் ஸ்பெஷலா இருக்கு, இன்னும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து அந்த இப்போ லான்ச் ஆன அந்த ஷிஃப்டோட இன்ஜின் தான் போட்டிருக்காங்க. Z+ இன்ஜின் தான் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து இந்த கார்ல என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். இந்த கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேடுன்னு சொல்ல முடியாது, காரை வந்து ஃபுல்லா டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஷிஃப்ட்டுக்கான அந்த ஒரு ஃபீலே கொடுக்கல. பழைய இந்த இதுல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த வெஹிக்கிள் வந்து விடமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து ப்ரீவியஸ் டிசைர் வந்து உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு டூர் அப்படின்னு வந்து விட போறாங்க. இது வந்து ஃபுல்லி ஃபார் ஃபேமிலிக்காக தான் வந்து இந்த கார் வந்து விட்டுருக்காங்க. அப்படின்றப்ப நீங்க வந்து நம்பி வாங்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இருந்து பார்க்கலாம். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹெட் லேம்ப்ஸ் பாருங்க, ஹெட் லேம்ப்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வந்து உங்களுக்கு வந்து 6 LED ஸ்பிளிட் அப் ஆகி உங்களுக்கு வந்து இருக்கிறது தெரியும். அண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கான DRLs வந்து உங்களுக்கு வந்து க்ளோ ஆகும். இந்த DRLs வந்து உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 லைட் வந்து உங்களுக்கு வந்து லோ பீமுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. அண்ட் வந்து 6 லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பீமுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. அண்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து டாப் மாடல் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். டாப் AMT வெர்ஷன் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஷிஃப்டோட பெரிய லோகோ, அதாவது மாருதி சுசுகியோட பெரிய லோகோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்னு சொல்லக்கூடாது, சுசுகியோட ஒரு பெரிய லோகோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லோகோவுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து அந்த லோகோவுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பியானோ பிளாக் பினிஷிங்ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டோட்டலா வந்து ஃப்ரண்ட் லுக் பார்க்கும்போது ரொம்ப வந்து நல்ல ஒரு நீட்டான லுக்ல இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். மாருதியிலே நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த கார் வந்து நல்ல ஒரு நீட்டான லுக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு இந்த லுக்கு. அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம அப்படியே சைட்ல போகலாம். சைட்ல போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கார்ல பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீங்க வந்து பாருங்க, இந்த மிட் சைஸ் செடான் பட்ஜெட்ல இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர் வந்து வேற எந்த கார்லயும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சன்ரூஃப் பாருங்க, இந்த மிட் சைஸ் செடான் செக்மெண்ட்ல இந்த சன்ரூஃப் வந்து செக்மெண்ட் ஃபர்ஸ்டா இந்த கார்ல தாங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சன்ரூஃப் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஷார்ப் வின் ஆண்டனா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஷார்ப் வின் ஆண்டனாவும் இந்த சன்ரூஃபும் இது வந்து ஒரு சாதா காராவே தெரியல, உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரிஸ் கார் மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அப்படியே இங்க வந்தோம்னா இங்க வாங்க, கார்ல வந்து உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 360 டிகிரி கேமரா மாருதி கொடுத்தது ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேட்டபிளான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படியே வந்து நம்ம அப்படியே சைடு லுக்ல இருந்து நம்ம வந்து அப்படியே படிப்படியா போகலாம். இப்ப பார்த்தோம்னா வீல்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வீல் பேஸ் வந்து 2550 mm வீல் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வீல் பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வந்து டூயல் டோன் அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் அலாய் டிசைன் வந்து நல்லாவே இருக்கு. ப்ரீவியஸ் டிசைரை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைர்ல வந்து அலாய் லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் இந்த அலாய்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து லுக் வைஸ் வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து மற்றபடி இந்த சைட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டிசைர் மாதிரி இருக்கும். பட் வந்து மெயினா பாத்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல தான் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சைட்ல பார்த்தோம்னா இந்த அலாய் வந்து நல்ல ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மெயினா 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு குரோம் சிப் வந்து கண்டினியூவா ஆகுது, உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து வின் வைசர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சைடுக்கான அப்கிரேட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இப்போ வாங்க அப்படியே வந்து ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். ரியர் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கும். பாருங்க, நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செடான் கார்ல இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது சூப்பர் அப்படின்னே சொல்லுவேன். அது வந்து மிரர் லுக் ஆகட்டும், இதுலயும் வந்து ஒரு டிஆர்எல் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஓவரால் வந்து இந்த காரை பார்க்கும்போது ஒரு மாருதி கார் மாதிரியே தெரியல, ஒரு பிரீமியம் செக்மெண்ட் கார் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. இங்க வந்து உங்களுக்கான ஃபியூல் லிட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த டெயில் லேம்ப் பாருங்க, லைக் வந்து ஷிஃப்ட்ல வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ 4th gen ஷிஃப்ட்ல வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களோ, சேம் லைக் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெயில் லேம்ப்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து பிரீமியமா கொடுத்துருக்காங்க. ஒரு டி ஷேப்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல பார்க்க உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து மற்ற கார்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து இங்க சென்டர்ல வந்து ஒரு கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி கொடுக்காம இது வந்து நல்ல ஒரு டிசைன் வந்து 2 ஸ்ட்ரிப்பா கொடுத்துருக்காங்க. பியானோ ஸ்ட்ரிப்பு பிளஸ் வந்து பியானோ பிளாக் ஸ்ட்ரிப்பு பிளஸ் வந்து குரோம் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து டிசைன் ஆக்சுவலா நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து இங்க பாருங்க, இங்க வந்து லிப் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்பீட் பில்ட் பண்ணும்போது இந்த லிப் ஸ்பாய்லர் ஆகட்டும், இந்த உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து லுக் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்துருது. அண்ட் வந்து அப்படியே மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து 360 டிகிரி கேமராவோட வியூ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நான் வந்து டெஸ்ட் டிரைவ் வந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட கேமரா குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஓவரால் வந்து இந்த அவுட்டர் லுக்கை பத்தி இந்த காரை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் பேக் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் கார் அப்படின்னே சொல்ல முடியாது, ஷிஃப்டோட அப்கிரேட்னே சொல்ல முடியாது. டோட்டலி வந்து உங்களுக்கு வந்து காரை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து லுக் வைஸ் வந்து இந்த கார் வந்து ஒரு யூனிக்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம போய் இன்டீரியர்ல போயிட்டு என்னென்ன மாட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டிசைரோட இன்டீரியர் பார்க்கலாம். ரியர் இன்டீரியர் உள்ள போறோம். இன்க்ரஸ் பாருங்க, ஹெட்டை மைண்ட் பண்ணி வரணும். பட் வந்து உள்ள உட்காந்தோடனே சீட் வந்து அக் பண்ணிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா சீட் குவாலிட்டி வந்து நல்லா வந்து பிரீமியமா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்டா வந்து ஷிஃப்ட்டை தாண்டி இந்த டிசைர்ல வந்து கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீட்டிங் தாங்க. ஏன்னா செடான்ல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா டிசைர்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு லெக் ரூம் கிடைக்கும். இப்போ நான் உள்ள போறேன் பாருங்க, அசால்ட்டா உள்ள போயிட்டா நல்லா 3 பேர் வந்து தாராளமா உட்காரலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். வந்து மிட் சைஸ் செடான் இந்த ஷிஃப்ட்டை தாண்டி இதுல எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டுங்க. இந்த சீட்ல வந்து நல்லாவே கம்ஃபர்ட் இருக்கு. லெக் ரூம் பாருங்க, சீட் வந்து ஈவன் வந்து புல் பண்ணிருக்காங்க பேக்வர்ட்ஸ்ல ஃபுல்லா. பட் இருந்தாலும் என்னோட லெக் ரூம் ஆகட்டும், என்னோட தை சப்போர்ட் ஆகட்டும் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹெட் ரூம் பாத்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு ஓகே அப்படின்னே சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் டாலா இருந்தாலும், இப்போ கேமராமேன் பாத்தீங்கன்னா டாலா தான் இருக்காரு, இருந்தாலும் அவருக்கு வந்து ஹெட் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சீட் பெல்ட் எல்லாம் பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து இந்த கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைல்ட் சேஃப்டில உங்களுக்கு வந்து 4 ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசி த்ரோவுமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்க பாருங்க, ரியர் பேசஞ்சருக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க, ஏசி ஈவென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு அப்ரிஷியேட்டபிளான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து நம்ம வந்து இந்த காரோட ஹேண்ட் ரெஸ்ட் பார்க்கலாம், நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க மாருதியில். இங்கே பாருங்க 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கு, ஒரு ஹேண்ட் ரெஸ்ட். அண்ட் வந்து சென்டர் டனல் பாத்தீங்கன்னா நிறைய கார்ல வந்து இன்னும் ஹையரா இருக்கும். இதுல வந்து சென்டர் டனல் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சென்டர் டனல். ஸோ வந்து மிட்லயும் வந்து கொஞ்சம் வந்து பேர் வந்து உட்காரலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் உட்காந்துருக்கேன், கேமராமேன் உட்காந்துருக்காரு, 2 பேர் தான் உட்காந்துருக்கோம். அதுலயே வந்து இன்னும் நிறைய ஸ்பேஷியஸா இருக்கு. நீங்க வந்து 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளா உட்காரலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கார்ல. அண்ட் வந்து டோர் டிசைன் வைஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ப்ரீவியஸ் டிசைர்ல இருக்க மாதிரி அதே டோர் பீடிங் தான் உங்களுக்கு வந்து இந்த லாக் அண்ட் லாக் பண்ற சிஸ்டம் அதே மாதிரி தான் இருக்கு. பட் வந்து இந்த பீச் கலர் தீம்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்டீரியர் ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாப் ரூஃப்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து இங்க உங்களுக்கான பவர் விண்டோஸ் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலா 1 லிட்டர் பாட்டிலே வைக்கலாங்க. 1 லிட்டர் பாட்டில் வந்து இங்க வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான டோரு, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இந்த கார்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ டோர் லாக்கிங், ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்கிங் வந்து இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து ஸ்பீடை வந்து பில்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா கார்ல வந்து ரீடிங் லைட்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லயும் கொடுத்துருக்காங்க, அந்த பேசஞ்சருக்கும் உங்களுக்கு வந்து ரீடிங் லைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ ரீடிங் லைட்ஸ் கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சன்ரூஃபுமே வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, சன்ரூஃப் வியூ சூப்பராக இருக்குது. சன்ரூஃப் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். பங்கு மொட்டை மாடி கை தெரியுதா? இப்போ மூடிக்கலாம். வந்து இதை மூடிட்டோம். இதுக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சன்ரூஃப் ஆகட்டும், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் சன்ரூஃபு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது இந்த பட்ஜெட்டில் வந்து ஓகே அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் வந்து இன்டீரியர்ஸுமே உங்களுக்கு வந்து நல்ல ப்ரீமியமாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து ஐசோஃபிக் சீட் பெல்ட்ஸா இல்லை நார்மல் சீட் பெல்ட்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து சைல்டுக்கு வந்து 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங். இப்போ வந்து நம்ம வந்து ரியர் இன்டீரியர் பார்த்துருப்போம். இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்னென்ன மார்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம். ஷிஃப்டோடைய டிரைவர் சீட்டுக்கு வரும். ஸோ வந்து பில்டு குவாலிட்டி நல்லாவே ஃபீல் பண்ண போகிறது. ப்ரீவியஸ் டிசைருக்கும் இந்த டிசைருக்கும் அந்த தட் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹைட்டுக்கு சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் தான் நம்ம வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே வண்டிக்கானது வந்துடுது. அண்ட் வந்து சின்னதாக வந்து மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. அண்ட் வந்து இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, பட் இது வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபோனை வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக பவர்லெட் எதாவது அவுட்லெட் எதாவது எடுக்கணும்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே மேலே வந்தோம்னா இந்த மாருதியில் நிறைய பேர் வந்து விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கறதுல இந்த டிரைவருக்கான இந்த லுக்கு, ஃப்ரண்ட் லுக்கு வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்து மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங். நிறைய பேருக்கு இந்த ஸ்டேரிங் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்கு நல்லா சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலுமினியம் ஃபீலில் இங்கே வந்து கீழே சின்னதாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கான ஏர் பேக் வந்துடும். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான க்ரூஸ் கண்ட்ரோலோட சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கான இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துடுது. ஏசி த்ரோவுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அண்ட் அப்படியே இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார் ஆட்டோ ப்ளே அண்ட் வந்து மாருதி ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் எல்லா. அண்ட் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங், ரிவர்ஸ் போட்டிங்கனாலும் ரிவர்ஸ்க்கான கேமராவும் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆக போகுது. கட் பண்ணுறா. இப்போ வந்து கேமராவோடைய ரிவர்ஸ் கேமராவோடைய குவாலிட்டி வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன், ரிவர்ஸ் கியர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ணுறாரு மோராடே. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா குவாலிட்டியுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஸ்டேரிங் இப்போ இந்த வண்டியோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா குவாலிட்டி 360 டிகிரி கேமராவுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிரேக்கில் கால் வச்சு ரிவர்ஸ் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் ரிவர்ஸ் கேமரா. இங்கே பாருங்கள், நான் ஸ்டேரிங் டேர்ன் பண்ண அந்த லேன் வந்து கேமரா குவாலிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். நான் இப்போ வந்து நீங்கள் ரிவர்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்றப்போ இங்கே பாருங்கள் கேமரா குவாலிட்டி உங்களால் லைவாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இப்போ வந்து ரிவர்ஸ் போட்டுட்டேன், பிரேக்கில் வந்து கால் வச்சுருக்கேன், ஈவன் வந்து ஹேண்ட் பிரேக்கும் போட்டிருக்கேன். பட் வந்து ரிவர்ஸ்லேருந்து நான் கால் எடுத்தேன்னா இதை பாருங்கள் கற்றுது பாருங்கள். பட் ஈவன் வந்து இதில் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரிவர்ஸ் போட்டு பிரேக்கில் கால் வைக்கல அப்படின்றப்போ இந்த வண்டி வந்து பீப் சவுண்ட் வந்து வருது. அண்ட் வந்து பீப் சவுண்ட் பார்த்தீங்கன்னா 80 to 120 வரையும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பீப் சவுண்ட் வரப்போகுது. சீட் பெல்ட் இண்டிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து வரப்போகுது. அண்டு விண்ட் வைசர்ஸ் பார்க்க முடியும், நார்மலான ஒரு விண்ட் வைசர்ஸ். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் மிரர்ஸோடு வந்துடுது, பட் லைட் இல்லை. அண்ட் வந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இங்கே வந்து உங்களுக்கான ஏசி வென்ட்ஸ் டிப்பிக்கலாக அந்த டிசைர் எல்லா டிசைர்லேயும் வருது. இங்கே வந்து ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. அண்ட் வந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா லேயர்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் ஆக்சுவலாக இந்த காரோட இன்டீரியர் வந்து நல்லா பில்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து ஒரு பீச் கலரில் நம்மளால் பார்க்க முடியும், இங்கே வந்து ஒரு பிளாக் கலரில் பார்க்க முடியும், இங்கே வந்து ஒரு வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அப்படியே நம்ம வந்து க்ளோ பாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு சின்னதான ஒரு க்ளோ பாக்ஸு நீங்கள் தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஓவரால் காரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக பேச முடியல, டிசம்பர் மாதமே இவ்வளோ வெயில் அடிக்குது உள்ள காருக்குள்ளே.
வண்டி ஆஃப்ல இருக்கு இல்லைங்களா. அண்ட் வந்து கிளஸ்டர் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஆன்டிக்கான அந்த லுக்ல வந்து இப்போ வரையும் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க சென்டர்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டிஸ்பிளே வந்து உங்களால பார்க்க முடியும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பீடோமீட்டர் அண்ட் வந்து ஆர்பிஎம் மீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இங்க வந்து இருக்குது. அண்ட் வந்து ஃபியூயல் இல்லைனாலும் உங்களுக்கான ஃபியூயல் இண்டிகேஷன் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. இப்போ வந்து இன்டீரியர் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ வந்து மெயினாக இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஓட்டுறீங்க அப்படின்றப்போ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டிடலாம். இந்த காரை வந்து யார் வேணாலும் ஓட்டலாம், அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், பூட் ஸ்பேஸ் பார்த்துட்டு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த காரோடைய இன்டீரியர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க போகலாம். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதை மிஸ் அவுட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 2 ரீடிங் லைட்ஸ் வந்து மேலே வந்து வந்துடுது உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வாங்க அப்படியே வெளியில் போவோம். இப்போ வந்து இந்த டிசைரோட பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து மாருதியோட கீ வந்து காமிச்சிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைரோட கீ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து பூட் ஓப்பன் வந்து இருக்காது. இதில் வந்து பூட் ஓப்பன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வைங்க, பூட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து 382 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஸ்பேஸான பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து இங்க வந்து இதை அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா இங்க வந்து உங்களுக்கான ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்பீடு 80 கிலோமீட்டர். ஓகே. ஸோ அந்த வந்து க்ளோஸ் பண்ணும் போது இப்படி பட்டன் இல்லை, அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஏதாவது மேட் மாதிரி வச்சு ஏதாவது ஃபினிஷிங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து லுக் வந்து ப்ரீமியமா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்க. இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ். இப்போ வந்து நம்ம வந்து மெயினா சேஞ்ச் ஆயிருக்க கூட அந்த ஷிஃப்டோட இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷிஃப்டோட இன்ஜின் வந்து இவ்வளவு பெரிய காருக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் டிரைவ்ல வந்து சொல்லியிருப்போம். இப்போ வந்து அப்படியே போயிட்டு நம்ம வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம இப்போ டீடைல்டா பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலா நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க இந்த பானட்டோட வெயிட். ப்ரீவியஸ் ஷிஃப்ட் கார்ல, அதாவது மாருதி கார்ல மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்ல வந்து பானட்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது நல்லாவே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஓகேங்களா, இப்போ வந்து ஹேங் பண்றது, இப்போ வந்து நம்ம பானட்டை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு பழைய டிசைர்ல இருந்தே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 1200 சிசி இன்ஜின் தான். பட் வந்து அவங்க வந்து 3 சிலிண்டரு Z பிளஸ் இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 80 பிஹெச்பி அண்ட் 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. நல்லா வந்து நீட்லி பேங்க். அந்த வந்து கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா தட்டாம இருக்கிறதுக்காக கீழே வந்து உங்களுக்கு வந்து பிளேட்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து ஒரு நல்ல நீட்லி பேக்டு இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். வைப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் சவுண்ட் வந்து நான் இப்போ வந்து லைவா வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. இன்ஜின் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இன்ஜின் ஆன் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வண்டியோட இன்ஜின் வைப்ரேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ராகுல் வந்து ஆன் பண்ணுங்க. ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு ரம்பலோட வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்ஜின் சவுண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ட் ஆகும்போது சின்னதா ஒரு ரம்பிள்னஸோட வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து இன்ஜின் சவுண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. வைப்ரேஷன்ஸ் வந்து லைட்டா இருந்தாலும் வண்டி வந்து ரிஃபைண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்க என்னதான் வைப்ரேஷன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கேபின்ல வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் வந்து 3 சிலிண்டருக்கான அந்த வைப்ரேஷன் வந்து இருக்கு, பட் இருந்தாலும் ரிஃபைண்டா இருக்கு அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ வந்து இப்போ வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்போம். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வண்டியோட ஓவரால் கன்க்ளூஷன் வந்து நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா பானட்ல நல்லாவே வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. நல்ல பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ் டிசைரை டச் பண்றதுக்கும் இதை டச் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா வந்து பில்ட் குவாலிட்டியில இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசைன் லாங்குவேஜ் மெயினாங்க. நீங்க வந்து நார்மல் டிசைர் எடுத்துட்டு போறதுக்கும் இந்த டிசைர் எடுத்துட்டு போறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். லைக் வந்து ஃப்ரண்ட் லுக்கே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஆக்சுவலா இந்த ஹெட்லாம்ப்ஸ் இருக்குல்ல பாத்தீங்களா, இதுதான் வந்து இந்த காருக்கு வந்து மெயினா வந்து லுக்கை வந்து பில்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ரியர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து இன்டீரியர்ஸுமே நமக்கு வந்து நல்ல ஒரு பீச் தீம், பேஜ் கலர் தீம்ல வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரியர் சீட் கம்ஃபர்ட்டும் நம்ம வந்து காமிச்சிருப்போம், நல்லாவே இருக்குது. அண்ட் வந்து மெயினா இந்த கார் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டட். 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. டிராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இல்ல, பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்கு, இபிடி இருக்கு,
பிரேக்கிங் வந்து நீங்க நினைச்ச இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா குவைட் நல்லாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து கனெக்டட் ஃபீச்சர்ஸ், மாருதியோட கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 3 சிலிண்டரா இருந்தாலும் ஒரு சிட்டி யூஸுக்கு ஆகட்டும், லாங் டிரைவுக்கு ஆகட்டும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதே சொல்லலாம். ஓவரால் வந்து இந்த கார் பட்ஜெட்டுக்கு இந்த கார் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பட்ஜெட் கார் அப்படின்னே சொல்லலாம். நல்லா வந்து சூப்பரான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய சஜஷன் வந்து இந்த கார் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து ஒரு மிட் சைஸ் செடான் கம்ஃபர்டபுளா இருக்கணும், நல்லா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், நல்ல மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கார் வந்து உங்களுக்கான கார் தாங்க. அண்ட் வந்து இந்த கார் வந்து ஃபர்தரா உங்களுக்கு வந்து என்கொயர் பண்ணணும், டெஸ்ட் டிரைவ் எல்லாம் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஷ்ணு கார்ஸ் வந்து நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து விஷ்ணு கார்ஸ்ல தான் நம்ம வந்து இருக்கோம். விஷ்ணு கார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஈகாடு தாங்கல தான் இந்த ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஈகாடு தாங்கல ஒரு பிரிட்ஜ் வரும், அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷ்ணு கார்ஸ் ஷோரூம் வந்து வந்துடும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து கார் சர்வீஸுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷோரூம்ல வந்து பண்ணி தராங்க. நான் லொகேஷன் அண்ட் ஆல்சோ கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த காரை பத்தி உங்க மைண்ட்ல வந்து தாட் ப்ராசஸ் போகும்ல, உங்களோட சஜஷன் என்னன்றதை இந்த காரை பத்தி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு கார் பைக் கண்டென்ட் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர் பாய்.